ஏங்க அன்புவ பாத்தீங்களா? எங்க இருக்காரு? இல்ல ரஜினா, மாமாவை பார்க்கல. அப்போ நீங்க அன்புவ பார்த்த மாதிரி சொன்னீங்க. எங்க மாமாவை பத்தி கேட்டதும் நீங்க முழிச்சத பார்த்தேன். ஏதோ குழப்பத்துல இருக்கீங்கன்னு மட்டும் தெரியும். அதனாலதான் சமாளிச்சு அனுப்பி வச்சேன். ஆமா, மாமாக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை அன்புக்கு இல்ல, வேற. இப்போ என்ன பண்றதுனே தெரியல. என்ன சொல்றீங்க ரஜினா? இப்ப ஆனந்திக்கும் கோகிலாக்கும் என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல, அவங்க சேஃபா தான் இருக்காங்க. அன்புதான் காப்பாத்தி அவங்கள மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவங்க உள்ள வர வரைக்கும் நீங்க அன்பு அம்மாவையும் ஆனந்தி அம்மாவையும் சமாளிக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குங்க. கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். மாமா, ஆனந்தி, எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்ல துளசி, எந்த பிரச்சனையும் இல்ல. ரெஜினா, துளசி தவிர வேற யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது ஆனந்தி. அங்க வேற ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? மாப்பிள்ளையோட அம்மா கோகிலாக்காவை பாக்கணும்னு சொல்லி கோகிலாக்கா ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க குளிச்சிட்டு வந்ததும் உங்களுக்கு முதல் பூ வச்சுட்டு போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சௌசவ் தான் பாத்ரூம்ல இருந்து நீங்க குளிக்கிற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்கா. ஐயோ, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவங்க வேறயா? நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். அவங்கள நான் கிளியர் பண்றேன். நீங்க யார் கண்ணிலையும் படாம மேல வாங்க, சீக்கிரம் வாங்க. வாக்கா. ஏமா கோகிலா, எவ்வளவு நேரமாமா குளிப்ப? சீக்கிரம் வாமா. இது வந்துடுறேன். என்ன குரல் வேற மாதிரியா இருக்கு? ஒருவேளை பாத்ரூம்ல இருந்து பேசுறதுனால அப்படி இருக்கோ என்னமோ தெரியல. ஆண்டி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமாமா, ஏன் என்னாச்சு? இல்ல, ரொம்ப நேரமா கீழே உங்களதான் தேடிட்டு இருக்காங்க. யாருமா? இல்ல, இந்த கல்யாண சடங்குக்கு ஏதோ பொருள் தேவைன்னு சாஸ்திரிகள் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படியா? கோகிலாக்கு முதல் பூ வச்சுட்டு போலான்னு வந்தேன். சரி, நீயும் ஆனந்தியும் சேர்ந்து வச்சிடுறீங்களா? நாங்க வச்சிடுறோம், நீங்க போங்க. சரிம்மா. வேற யார் குரலா கேக்குதே? என்ன நடக்குதுன்னே புரியலையே. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாக்கா. அக்கா, இதுக்கு மேல நேரத்தை வீணடிக்க வேணாம்க்கா. நீ சீக்கிரம் போய் ரெடி ஆகு. அன்பு, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல அன்பு. கோகிலா, இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நீங்க முதல்ல போய் ரெடி ஆகுங்க. ஏய் சௌசவ், ஆனந்தியும் கோகிலாக்காவும் வந்துட்டாங்க, வெளியில வா. வந்துட்டாங்களா? இது பாருக்கா, நேத்து ராத்திரியை நீ ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. உன் முகத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். இத பத்தி நீ ஒரு வார்த்தை கூட யார்கிட்டயும் பேசக்கூடாது. எல்லாத்தையும் தயவு செஞ்சு மறந்துருக்கா. ஆனந்தி, நீயும் அன்பும் ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கீங்கன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கோண்டி. தயவு செஞ்சு அன்போட அம்மாவை போய் பாருங்க. ஆனந்தி, மறக்காம ஒரு கடுங்காப்பி போட்டு அத்தை கிட்ட கொண்டு போய் கொடுங்க. சரி. மாமா, அத்தை உன்னை கேட்டா அவங்களுக்கு வெந்நீர் போட போயிருந்த. இப்ப வேற ஏதோ வேலை சொன்னதுனால அந்த வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லி சமாளி, புரியுதா? வா மாமா, போலாம்.